ஏசப்பாவை பத்தி சொல்றதுக்காக வேற நாட்டுல இருந்து வேற தேசத்துல இருந்து நம்ம இந்திய தேசம் வந்தவங்க அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மிஷனரிஸ் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு டெய்லி இந்த பிபிஎஸ்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிஷனரிய பத்தி உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரியா? உங்களுக்கு தெரியுமா அந்த மிஷனரிகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய நாடு எப்படி இருந்தது தெரியுமா? இப்ப வந்து பொம்பளை பிள்ளைங்க இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் எழுத படிக்க தெரியுமா? தெரியும். உங்களுக்கு அந்த எழுத படிக்கிறதுக்கு இந்த பெண் கல்வி அப்படிங்கிறதுக்கு சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னா, பெண் கல்வி அப்படிங்கிறதுக்கு அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா சீகன் பால்க் அப்படிங்கிற ஒரு மிஷனரி. சரியா? யார்? அவரோட பேர் என்னது? அவரை பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? அவர் வந்து வேற தேசம் ஜெர்மனி இருக்குல்ல, ஜெர்மனி நாட்டுல பிறந்தாரு. அப்போ அந்த மிஷனரி பேர் என்ன சொன்னேன்? ஜெர்மனி நாடு. சரியா? ஜெர்மனி தேசத்துல இருந்து அவங்களுக்கு சின்ன வயசுல கூட பிறந்தவங்க 4 அக்கா இருந்தாங்க. 4 அக்கா. நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். சரியா? 4 அக்கா. ஆனா சின்ன வயசுலயே அவங்க 12 வயசுலயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்போ 12 வயசுல அவங்க அம்மா சாக போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, சீக்கிரம் பார்க்கிங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இங்க பாருப்பா, என்கிட்ட சொத்துன்னு எதுவுமே இல்லை. சரியா? ஆனா என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா என்கிட்ட ஒரே ஒரு பைபிள் அதுதான் இருக்குது. சரியா? அதுல ஒவ்வொரு பக்கத்தையும் நான் அழுதுருக்கேன், நீ இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சீகன் பால்க்கு ஒரு பைபிளை கொடுத்துட்டாரு. சரியா? பைபிளை கொடுத்துட்டாரு. இப்ப சீகன் பால்க்கு சொத்து என்னது? பைபிள். அவங்க அம்மா சாக போறதுக்கு முன்னாடி சொன்னதுனால அவருக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நினைச்சு பாருங்க. சின்ன வயசு. நீங்க எல்லாம் உங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்கல்ல, அப்பெல்லாம் நீங்க எவ்வளவு பிளஸ்ட் பாத்தீங்களா? சரியா? அப்போ அதுக்கடுத்து அவர் அந்த பைபிள் அதிகமா படிக்க ஆரம்பிச்சு ஏசப்பாவோட அன்பு அறிஞ்சுக்கிட்டாரு. ஏசப்பாவோட அன்பு அறிஞ்ச உடனே நம்ம இந்திய தேசம் தமிழ்நாடு சென்னைக்கு எப்படியாவது ஏசப்பாவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி தேசத்துல இருந்து கப்பல் வழியா இந்தியா வந்தாரு. கப்பல் வழியா இந்தியா வர்றப்பயே, கப்பல் வழியா அந்த காலத்துல வர்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. நிறைய புயல் அது இதுன்னு வர்றப்ப நிறைய பேர் அந்த பயணத்திலே நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியம். இப்போ நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் இருக்கிறதுனா அதுவே நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கரெக்டா? நீங்க இந்த ஊர்ல இருக்கிறீங்க, உங்களை கொண்டு போய் நல்லா இன்னும் வெயிலா இருக்கிற இடத்துல கொண்டு போய் போட்டோம்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தையும் தாண்டி அவங்க எதுக்காக வந்தாங்கன்னா ஏசப்பாவோட அன்பு வந்து அவங்களோட இருதயத்துல இருந்துச்சு. எப்படியாவது ஏசப்பாவை இந்த தேசத்து ஜனங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு ஏசப்பாவை அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தேசத்துல எப்படி இருந்ததுன்னா, பெண்கள் இருக்காங்கல்ல, உங்களெல்லாம் நம்ம பெண்கள் எல்லாம் என்ன செய்ய விட மாட்டாங்க? படிக்க விட மாட்டாங்க. சரியா? படிக்க விட மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியர்களை எப்படி வச்சிருந்தாங்கன்னா அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. இந்த அடிமைத்தனம், பெண் கல்வி இதெல்லாம் வந்து இந்த மிஷனரிகள் வந்துதான் நமக்கு சொல்லி கொடுத்தது. அவங்கதான் பெண் கல்வி, அடிமைத்தனம், அதே மாதிரி அநேக காரியங்களை வந்து அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப இந்தியா வந்துட்டாரு. இந்தியா வந்து சேர்ந்தா வந்த உடனே அவரை வந்து யாருமே ஏத்துக்கல. அவர் நினைச்ச மாதிரிலாம் யாரும் ஏத்துக்கல. யார் இவர் இந்தியா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சு ஜெயில போட்டுட்டாங்க. அதுக்கடுத்து ஜெயில இருந்து வெளியே வந்து அவர் எந்த நாட்டுக்காரர் சொன்னேன்? ஜெர்மனி. அவருக்கு அப்ப தமிழ் தெரியுமா? தெரியாது. தமிழ் கத்துக்கிறது 2 வருஷம் தான். நம்மளும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் படிச்சு அதுக்கடுத்து தமிழ் எழுதுறதுல தப்பா எழுதுறவங்க இருக்காங்க. ஆனா அவர் 2 வருஷத்துல தமிழ் கத்துக்கிட்டு தமிழை வந்து கடற்கரை மணல எழுதி பார்ப்பாரு. எழுதும்போது கையில எல்லாம் என்ன வரும் தெரியுமா? ரத்தம் வரும். சரியா? ஏன்னா கடற்கரை மணல் எவ்வளவு சூடா இருக்கும். கரெக்டு தானே? ஜெர்மனி தேசம் நல்லா குளிர்ச்சியான தேசம். கொடைக்கானல இருக்கிறவங்களை கொண்டு வந்து திருச்சியில ஒரு மாசம் இருக்கவங்க இருக்க மாட்டாங்க. ஐயோ சுடுதுவாங்க. அவர் ஜெர்மனில இருந்து திரும்ப அவர் நாட்டுக்கு போகணும்னு நினைச்சே பார்க்கல. கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, அவருக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க புதுசா யாராவது வந்துட்டாங்கன்னா ஏத்துக்குவோமா? பயப்படுவோம்ல. அதற்கு ஏத்துக்கிறது. அவரெல்லாம் யாருமே நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை, யாருமே இல்லை. ஆனா அவருக்கு எல்லாம் மனசுல என்ன பாரம் இருந்துச்சு? ஒரே ஒரு பாரம், இந்த ஜனங்கள் வந்து எப்படியாவது நல்லா இருக்கணும். ஏசப்பாவை தெரிஞ்சுட்டாதான் இந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க. ஏசப்பாவனாலதான் இந்த ஜனங்களால நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் மனசுல ஒரே பாரம். அப்ப மணலை எழுதி பழகி தமிழ 2 வருஷத்துல தமிழ் கத்துக்கிட்டாரு. தமிழ் கத்துக்கிட்டு நம்ம பைபிள் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? புதிய ஏற்பாடு. அந்த புதிய ஏற்பாடு தான் நம்மளுடைய இந்தியாவிலேயே முதலாக அச்சடிக்கப்பட்ட புத்தகம், பிரிண்ட் பண்ணது. அதுக்கு முன்னாடி இந்தியாவில பிரிண்டிங் மிஷின் பிரிண்ட் பண்ணது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம இந்திய நாடு ரொம்ப பின்னோக்கி இருந்தது. நம்ம பின்னோக்கி இருந்த இந்திய நாடை
முன்னேற்றி கொண்டு வந்தவங்க யாருன்னா அவங்களாம் இந்த மிஷினரிஸ். அவங்க வந்துதான் நம்ம இந்திய நாட்டுல ரெயில் தண்டவாளம், அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் ப்ரொவைட் பண்ணது. அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்திய நாட்டு மக்கள் வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து அதிகமா வேர் பண்ண மாட்டோம். அந்த ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வந்தது, படிப்பு கொண்டு வந்தது. அதே மாதிரி நெருப்புல தள்ளி விடுவாங்க தெரியுமா? நெருப்புல பெண்களை தள்ளி விடுவாங்க, அது சதின்னு சொல்லிட்டு அது ஒரு சித்தம் இருந்துச்சு நம்ம இந்தியால. அதையெல்லாம் ஒழிச்சு கட்டினதெல்லாம் யார் அப்படின்னா மிஷினரிஸ் தான். அப்ப அவர் வந்து பெண் கல்வியை சொல்லிட்டு தமிழ்நாட்டுல புதிய ஏற்பாடை முத தமிழ்ல மொழிபெயர்த்தது யாருன்னா அவர் தான் இந்த சீகன் பால். சரியா? உங்களுக்கு ஷார்ட்டா சொன்னேன். ஆனா அவர் பட்ட கஷ்டங்களை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா நம்ம பைபிள் எடுக்கிறப்ப அதுக்கான மரியாதை கொடுப்போம். நீங்க நினைச்சு பாருங்க, ஜெர்மனி தேசத்துல இருந்து இங்க வந்து நம்ம அம்மா அப்பாவை ஒரு நாள் 2 நாள் பார்க்காம இருக்குவோம். வருஷம் முழுக்க அம்மா அப்பாவை பார்க்கலன்னா நமக்கு எப்படி இருக்கும்? முடியுமா? நம்ம அம்மா அப்பா சொந்தக்காரங்க யாரையாவது முகத்தை பார்க்கணும்னு இருக்கோம்ல, எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்காக இந்த தேசம் வந்து இந்த தேசத்திலேயே மதிச்சிட்டாரு. 37 வயசுலயே மதிச்சிட்டாரு. ரொம்ப வருஷம் அவரால் வாழ முடியல. ஏன்னா சரியான சாப்பாடு இல்லை, சரியான சூழ்நிலைகள் இல்லை. நல்லா சாப்பாடு நல்ல சூழ்நிலைகள் இருந்தாலே நல்லா வாழ முடியும். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னுடைய வாழ்க்கையை பெருசா நினைக்கல. நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கல. சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், சுத்தி இருக்கிறவங்க ஏசாமைய அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சியோட இருந்தார். அவர் கடைசியில 37 வயசுல இறந்துட்டாரு. அவர் தான் இப்ப நம்ம படிச்சிருக்கிறவங்கள புதிய ஏற்பாடு அதை முத அச்சடிச்சு கொடுத்தது யார் அப்படின்னா அவர் தான் இந்த சீகன் பால் அப்படிங்கிறவர். சரியா? இப்போ உங்களுக்கு அந்த சீகன் பால்கை பற்றி சொன்னது புரிஞ்சதா? இப்போ இப்போ லிம்சா சிஸ்டர் கேள்வி கேட்பாங்க. சரியா? ஆன்சர் பண்ணுங்க. கதை புரிஞ்சுச்சா? எனக்கு புரிஞ்சுச்சு. நல்லா கேட்டீங்களா? சரி, ஓகே. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். யாருக்கு தெரியுதோ உங்க கையை கொடுத்து கூட எல்லாம் மொத்தமா தூக்கினீங்கன்னா யாருக்குமே பிரைஸ் கிடையாது. ஆச்சா? சரியா? தெரிஞ்சவங்க கையை மட்டும் தூக்குங்க. சரியா? சரி, ஓகே. அந்த ஓகே, ஒரு மிஷினரி சொன்னாங்கல்ல, அந்த மிஷினரி எதை முத இங்க வந்து அச்சிட்டாரு? அந்த மிஷினரி எதை முத வந்து அச்சிட்டாரு? யார் முதல்ல? ஒரே நிமிஷம், எல்லாம் கைகளை படு. ரெடி? 1 2 3. எல்லாம் தூக்குறீங்க. சரி, நான் காமனா சொல்லுங்க பாப்பா, என்ன பண்ணாங்க? சரி, ஓகே. அந்த மிஷினரி நேம் என்ன? வெரி குட். சரி, ஓகே. அடுத்த क्वेश्चन என்னன்னா பாய்ஸ். அடுத்த क्वेश्चन வந்து பாய்ஸ் சைடு. ஓகேவா? அந்த சீகன் பால் வந்து எத்தனை வயசுல இறந்தாரு? இவனா மறந்து 37. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. தெரிஞ்சினா கெஸ்ட் தான். சரி, நான் அடுத்த ஒரு क्वेश्चन கேர்ள் சைடு. சரியா? அவர் எந்த தேசத்துல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்தாங்க? क्वेश्चन அவுட். அடுத்த क्वेश्चन போயிடலாம். யாருமே ஓபனா ஆன்சர் சொல்லக்கூடாது, கையை மட்டும் தான் தூக்கணும். சரியா? அவரு ஜெர்மனி தேசத்துல இருந்து கேர்ள்ஸ் தானது. பாய்ஸ் கை தூக்குனீங்கன்னா அப்புறம் இந்த சைடு வந்து உட்கார வச்சுருவேன். சரி, அவர் எந்த தேசம்? ஜெர்மனி தேசத்துல இருந்து நம்ம நாட்டுக்கு எந்த வழியா வந்தாரு? கடல்ல கப்பல்.